ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சுபா ஃப்ரம் கதிரா சாய் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன குக் பண்ண போகிறேன், அப்புறம் என் பொண்ணு வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்க போகிறதா உங்ககிட்ட காட்ட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நேற்று நைட்டே வந்து பாப்பாவுக்கு வந்து நான் வரகு ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி மில்லட் ரைஸ் வந்து குக் பண்ணும்போது வந்து ஒரு ஓவர் நைட் ஊற வைங்க, அப்போ தான் டைஜஷன் ப்ராப்ளம் வராது. என்ன மாதிரி நீங்களும் குழந்தைங்க வச்சுருந்தா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே சத்து குழந்தைக்கு. ஸோ வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 3 தடவையாவது இந்த மாதிரி மில்லட் ரைஸ் வந்து குழந்தைங்களுக்கு கிச்சடி மாதிரியோ அல்லது பொங்கல் மாதிரியோ வச்சு கொடுங்க. இன்றைக்கி வந்து நான் வரகரிசி கூட வந்து பச்சை பயிர் வச்சு தான் குழந்தைக்கு கொடுத்தேன். அது கூட 2 பல்லு பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து உப்புலாம் போட்டு நல்லா குக்கரில் வந்து ஒரு 7, 8 விசில் விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வெந்திருக்குமா, அப்போ குழந்தைக்கு வந்து எந்த மோஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வச்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அத்தை வந்து நேற்று ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. சரி இன்றைக்கி ரொம்ப டயர்டாக சொல்லியிருந்தாங்களா, சரி எப்பவும் அத்தை தான் சமைக்கிறாங்கன்னு இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, நான் புளிக்குழம்பு தான். வீட்டில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் இருந்துச்சு. சரி இது 2 போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம் தான் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான்லாம் புளிக்குழம்புலாம் வச்சு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ண புதுசில் கூட ஏதோ குழம்பு வைப்பேன் அப்பப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் குழந்தெல்லாம் பிறந்துச்சா, அதுக்கப்புறம் இந்த கிச்சன் பக்கமே வர்றதே கிடையாது. ஃபுல்லாக பாப்பாவை மேனேஜ் பண்ணுறதுலே டைமும் போயிடுமா. ஸோ வந்து அத்தையே எல்லாம் சமைச்சிருவாங்க. இப்போ தான் அப்பப்போ இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் குழம்பு வைக்கிறது, அப்புறம் பொரியல் பண்ணுறதுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி ரொம்ப நாள் ஆச்சு புளிக்குழம்புலாம் வச்சு எப்படின்ட்டு அப்புறம் அத்தைகிட்ட தான் கேட்டேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. அப்புறம் அவங்க ஸ்டைலில் சொன்னாங்க எப்படி வைக்கிறதுக்கு. அதுக்காக தான் நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெடியாகவே. இப்போ வந்து வெண்டைக்காவும் அப்புறம் முருங்கைக்காய் அப்புறம் கத்திரிக்காவும் கட் பண்ணி வச்சுட்டேன். சாரி வெண்டைக்காய் கிடையாது, முருங்கைக்காய் அப்புறம் கத்திரிக்காவும் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் வந்து வாய் வந்து அப்பப்போ எனக்கு இந்த மாதிரி உளருது. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து அடிக்கடி குழம்பு வச்சு தான் நம்மளுக்கு எல்லாமே ரெகுலராக தெரியும் இதுதான்னு. நம்ம வந்து இந்த வீடியோக்காகவே வந்து எல்லாம் பேசுகிறேன்னா, அதனால் எனக்கு டக்குன்னு மறந்து போயிடுது என்ன பேசுகிறது. அதான் சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து நான் வந்து பசும்பால் தான் நாங்கள் வாங்குவோம் எப்போவுமே பாப்பாவுக்கு மட்டும். வீட்டில் எல்லாருமே பேக்கெட் பால் தான் காஃபி குடிக்கிறது எல்லாமே. பட் பசும்பால் மட்டும் வாங்கினா அதிலே நான் கீயும் ரெடி பண்ணணுமா. அதனால் ஃபஸ்ட்டு வந்த உடனே இந்த மாதிரி காய்ச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா நமக்கு ஆடை தனியாகவே வந்துடும். ஸோ அதை வச்சு நான் வந்து நெய்யும் ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு பாலும் அதிலே கொடுத்துருவேன். இப்போ புளிக்குழம்பு வைக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க. அதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுட்டேன். கடுகு வந்து போடலாமான்னு தெரியல. பட் நான் தெரியாமல் கடுகு போட்டதுக்கப்புறம் யோசிச்சு ஐயோ கடுகு போடலாமான்ட்டு. சரி பரவாயில்ல ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு கடுகு வெந்தயம்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுட்ட வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் வந்து புளிக்குழம்புக்கு எப்போவுமே பூண்டு சேர்த்துக்குவோம். பூண்டுனா ரொம்பலாம் கிடையாது, சும்மா ஒரு 2, 3 பல் தான் நான் சேர்த்துக்குவேன். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி புளிக்குழம்புக்குலாம் பெஸ்ட்டு காம்பினேஷன் முருங்கைக்கீரைன்னு சொல்லலாம். ஏன்னா புளிக்குழம்பு நல்லா காரமாக இருக்குமா, முருங்கைக்கீரை வந்து சட்டலாக இருக்கும். ஸோ வந்து ரெண்டோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே இல்லாட்டியும் கீரையும் நம்ம வாரத்துக்கு எப்படியும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். அதிலே முக்கியமாக வந்து இந்த முருங்கைக்கீரை தான் நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அதனால் பாப்பாக்கும் நான் முருங்கைக்கீரை சூப் கொடுத்துருவேன். நானும் அடிக்கடி சூப்லாம் குடிப்பேன். ஸோ அப்படியே ஒரு சைடு வந்து முருங்கைக்கீரை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இப்போ ஊற்றிக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட புளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் பண்ணுவாங்க. இது எங்களோட ஸ்டைல் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ வந்து புளிலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எங்கள் ஸ்பூனுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னா 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி அத்தை போட சொன்னாங்க. அப்புறம் ஆனால் குழம்பு வச்சு பார்த்தா எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னு தெரில, அவங்க சொன்னபடி தான் போட்டேன். பட் எனக்கு அளவு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து அவங்க சொன்னபடி 3 ஸ்பூன் மல்லிப்பொடி 1 ஸ்பூன் மிளகாய் பொடி தான் போட்டிருந்தேன். லைட்டாக காரம் கம்மியாக இருந்துச்சு. புளிக்குழம்புக்குலாம் நல்லா காரமாக தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் காய் போடணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கிச்சனில் இந்த சீசனில் நிற்கவே முடியல. நம்ம எப்பயோ சமைக்கிற நமக்கே எப்படின்னா டெய்லி சமைக்கிறவங்களுக்கும் எப்படி இருக்குன்னே தெரியல. ஸோ வந்து புளிக்குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நாங்களும் சூப்பராக சாப்பிட்டாச்சு. டைம் வந்து 2 o'clock ஆகுது. சாப்பாடெலாம் ஊட்டி ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த 2 மணிக்கு தான் அப்படியே ஃப்ரீயாக இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா அப்போ தான் பாப்பாவும் தூங்குவாளா. சரி அவளை தூங்க வச்சுட்டு அந்த 2 மணி நேரம் தான் ரொம்ப ஜாலியான டைமாக இருக்கும். 5 மணிக்கு எந்திரிச்சிருவா. அதுக்குள்ளே நம்மளும் தேவையான 2 மணி நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வீடியோக்கெலாம் வாய்ஸ்லாம் கொடுப்பேன். அப்போ தான் ரொம்ப பெருசாக கிடையாது, சும்மா கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு அப்படியே நானும் 4 மணிக்கு போயிட்டு டீலாம் போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சாமி கும்பிட வேண்டியது. எல்லாம் தூங்கிலாம் முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவையும் குளிக்க வச்சாச்சு. வீட்டில் வந்து போர் போட்டு அதில் நல்ல தண்ணியும் பிடிப்போம், அதையும் பிடிச்சாச்சு. இந்த குழந்தைங்கள தான் எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ டாய்ஸ் வீட்டில் இருந்தாலும் அந்த பாத்திரத்தை தான் எடுத்து பண்ணுறாங்க. அவங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது எனக்கும் தெரியல. உங்கள் வீட்டில் பசங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ